வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக் எக்ஸாமினேஷன் தமிழுக்கு என்னென்ன முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அலிஷன் கேம்பில் பேப்பர் அலிஷன் பண்ணுறாங்க, மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் 3 × 6 இதில் ரொம்ப முக்கியமான கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை, நெக்ஸ்ட் வந்து அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது அவை யாவை, அதுக்கு கீழே பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், நெக்ஸ்ட்டு வந்து சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி, மணிக்குளம், அரும்பொருள், அடுத்து மரபு பிழை நீக்கி மாங்குழி சொற்கள் கேட்கப்பட்டிருக்கு. திருத்த குறியீடு வகைகளை எழுது, கலவை தொடராக மாற்றுக, சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. 2 × 4 8 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உயர் தமிழை உயிரென்று போற்றுமீன்கள், இது ரொம்ப முக்கியம். நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுமெனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது, அது கீழே வாய்க்காலின் சிறப்புகளாக மனோன்மணியம் குறிப்பிடுவன யாவை. அனந்தரங்கனின் வர்ணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 5 வேளாண் மந்திரங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கீழே தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பின்வரும் நிலையினை விளக்கு. அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுக்க கேட்பட்டிருக்கு. பழமொழியினை வாழ்க்கை நிகழோடு தொடர்படுத்தி எழுதுக. சிறு துரும்பு பல்குத்த உதவும், வினை விதைத்தவன் வினை எறுப்பான், திணை விதைத்தவன் திணை எறுப்பான், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு எடுப்பாங்க. 11ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்தை தொகுத்தெழுதுக. நடராசன் தனிமொழியில் இருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியினை எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் அனந்தரங்கன் பற்றி நிறுவுக. யானை டாக்டர் குறும்புதினம் வெளிப்படுத்தும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்தெழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் +1 தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதற்குரிய கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நன்றி.